நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை மதுரை பாரபத்தியில் நடத்த அக்கட்சி திட்டமிட்டது. இது தொடர்பாக அனுமதி கேட்டபோது காவல்துறை சார்பில் 42 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்கப்பட்டது. காவல்துறையின் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்ட பின்னர் காவல்துறை அனுமதி அளித்தது. அதன்படி தவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நாளை நடைபெறுகிறது. சுமார் 506 ஏக்கரில் மாநாட்டு திடல், 2 பார்க்கிங் இடங்கள், 1.5 லட்சம் பேர் அமர இருக்கைகள், தொண்டர்கள் அமரும் இடங்களிலேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, தற்காலிக கழிப்பறைகள் என ஏராளமான வசதிகளை அக்கட்சி மேலாண்மை குழு ஏற்படுத்தியுள்ளது. மாநாட்டில் 10 முதல் 15 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டையொட்டி 3000 காவலர்களும் தவேகா சார்பில் 2000 பவுன்சர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று மாலை மதுரை சென்றடைந்த அக்கட்சித் தலைவர் விஜய் மாநாடு தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளார். மாநாட்டு திடலுக்கு வந்த விஜய் ஏற்பாடுகள் தொடர்பாகவும், நாளை மாநாடு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், அருண்ராஜ் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தற்போது முடிந்துள்ள ஏற்பாடுகள் தொடர்பாகவும், கொடிக்கம்பம் விழுந்தது தொடர்பாகவும் விவரங்களை கேட்டறிந்துள்ளார். அத்தோடு மாநாடு நடக்கும் இடத்தில் தொண்டர்கள் குவிந்துள்ளதால் இரவில் பணி செய்ய வேண்டும் என்பதால் எல்லோரும் வீட்டிற்கு செல்லுமாறு ஆதவர்ஜுனா தொண்டர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார்.